தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஞாயிறன்று நேர்காணல் நடத்தினார். தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட ஏராளமானோர் விருப்பமனு அளித்தனர். எப்போது நேர்காணல் நடக்கும் என்பது விருப்பமனு அளித்தவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. இந்நிலையில் ஞாயிறன்று ஒரே நாளில் தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி மற்றும் கேரளாவுக்கும் நேர்காணலை கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா நடத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகம் ஞாயிறன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம், புதுச்சேரி, கேரள மாநில சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு செய்தவர்களிடம் தமிழக முதல்வரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா ஞாயிறன்று நேர்காணல் நடத்தினார் என்று கூறப்பட்டுள்ளதோடு புகைப்படமும் வெளியிடப்பட்டது. நேர்காணல் முழுமையாக முடிவடைந்து விட்டதா என்பது குறித்து எந்த தகவலும் இல்லை. வேட்பாளராக கட்சி மேலிடத்தால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மட்டுமே நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வேட்பாளர் பட்டியலை அதிமுக இறுதி செய்துவிட்டதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ பட்டியல் வெளியாகும் என்றும் கட்சியினர் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது.